இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுல என்ன பிரச்சனை? கபடி விளையாட கிரவுண்டுக்குள்ள போற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா விளையாட ஆரம்பிச்சு எதிரால் கபடி கபடின்னு வரும்போது எனக்கு படசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால என்னை கட்டுப்படுத்தவே முடியல. இனி என்னால கபடி விளையாடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு சரியாகாது போல இருக்கு. நம்ம இங்கிருந்து நேரத்தை வீணடிக்காம பணத்துக்கு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வா போலாம். கரிகாலா, முடியாது. முடியாதா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி 5 லட்சம் ரூபாய் உன்னால ரெடி பண்ண முடியும்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். ஆனா என்னால விளையாட முடியலையே நந்தினி. நீ விளையாடணும், விளையாடிதான் ஆகணும். புரிஞ்சுக்கோ நந்தினி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால பழைய ஞாபகத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இப்போ உன்னால வெளியே வர முடியாட்டி அப்போ எப்பவுமே வர முடியாது. முதல்ல உன் மனசுல அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணம்னு நினைக்கிறல, அது விட்டு. அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணமே இல்ல. அது விளையாட்டுல நடந்த ஒரு விபத்து. அதுக்கு எப்படி நீ காரணமாக முடியும்? அதனால நீ அதை மறந்துட்டு இப்ப நீ விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணு. இங்க பாரு, நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா அதை மறந்துட்டு என்னால விளையாட முடியாது. நான் தோத்துட்டேன் நந்தினி. இங்க இப்ப இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முதல்ல வா, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். நான் வர மாட்டேன். நீ இந்த போட்டியில விளையாடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து வருவேன். என்னால முடியாதுன்னு சொல்றேன், நீ அதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப விளையாட்டை பத்தி பேசிட்டு இருக்க. கையிலுக்காக நான் எப்படியாவது விளையாடி ஜெயிக்கணும் தான் இங்க வந்தேன். ஆனா என்னால கிரவுண்ட்ல நிக்க கூட முடியலையே. அப்புறம் நான் எப்படி ஜெயிக்க முடியும்? நான் விளையாடினாலும் தோத்துதான் போவேன். நீங்க தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண வேற ஏதாவது வழி தேடலாமா? நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேல. நீ வராட்டி நான் இங்கிருந்து போறேன். என்னால இங்க இருக்க முடியல. கரிகாலா, நில்லு. கிரவுண்டுக்குள்ள நிக்கும் போது உனக்கு ஏன் தெரியுமா பயம் வந்திருக்கு? நீ உன் தங்கச்சிக்காக விளையாடணும், பணத்துக்காக விளையாடணும்னு நினைச்சதாலதான். நீ யாருக்காகவும் விளையாட வேண்டாம். நீ இப்போ உனக்காக மட்டும் விளையாடணும்னு நினை. உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகணும், உனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி காணாம போகணும்னு நினைச்சு நீ விளையாடு. அப்பதான் உன்னால விளையாட முடியும், உன்னால ஜெயிக்கவும் முடியும். நீ மட்டும் இப்ப விளையாடி ஜெயிச்சுட்டா, நீ இவ்ளோ நாளா நான் உன்கிட்ட எந்த வார்த்தையை சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அது நீ ஜெயிச்சதும் நான் சொல்லுவேன். ஆனா என்னால இப்பவும் என்னால முடியாது. நான் விளையாட மாட்டேன், அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். நான் இங்க இருந்து போகணும்னு சொன்னேனா இனி என் மூஞ்சிலே முழிக்காத. ஏய்,